அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को अभिनंदन देता हूँ. ஆண்டவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर बहुत अच्छा है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் மிகவும் நல்லவராய் हमारा இருக்கிறார். परमेश्वर बहुत अच्छा है. அவருடைய நன்மையின் நல்லவர் என்ற அந்த குணத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर अच्छा है करके उसके अच्छे गुण को हम हर प्रतिदिन हमारे जीवन में अनुभव करते आ रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें अधिकतर आशीष करने पाए. இதனாலும் நம்முடைய வேதத்தின் தியானத்துக்காக हमारे वचन के मनन के लिए நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை हमारे वचन पवित्र शास्त्र को அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் प्रेरितों का काम இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय அதனுடைய முதலாம் வசனத்தின் முதல் பகுதியை படிப்போம். दूसरा वचन के पहले भाग को हम पढ़ेंगे. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது போதும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. जब पेंतेकोस्त का दिन आया. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாளாய் இருக்கிறது. आज का दिन हमारे लिए एक विशेष दिन है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो. இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் ஒரு விசேஷமான நாளாய் இருக்கிறது. ये पेंतेकोस्त का दिन जो है एक विशेष दिन है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து यीशु मसीह मरकर जीवित होकर 40 நாள் இந்த உலகத்திலே தம்முடைய சீஷர்களோடு இருந்தார். 40 दिन अपने शिष्यों के साथ यीशु इस दुनिया में थे. 40வது நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40वां दिन स्वर्ग में उठा लिया गया. அதிலிருந்து 10வது நாள் उससे लेकर 10वां दिन பெந்தேகோஸ்தே நாளாய் இருக்கிறது. पेंतेकोस्त का दिन करके हम देखते हैं. இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் அதை பார்க்கும்போது जब पुराने करार में जब हम उसे देखते हैं, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளை ये पेंतेकोस्त के दिन को கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபீஸ்ட் என்று சொல்லக்கூடும். एक त्योहार का दिन जैसे हम मनाया जाता था. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறுப்பின் பண்டிகை ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்று சொல்லக்கூடும். कटनी का एक पर्व ऐसा करके हम देखते हैं. ஒரு அறுப்பின் பண்டிகையாய் இருந்தது. कटनी का एक पर्व ऐसा करके हम देखते हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகையின் நாளிலே इस जो दिन को जो मनाया जाता है उस दिन में இந்த பண்டிகையின் நாளிலே இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே அது ஒரு பண்டிகையின் நாளாய் இருந்தது. पुराने करार से हम देखते हैं ये एक पर्व और मनाया जाने वाला एक दिन है. அந்த நாள் ஒரு விசேஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான பண்டிகையாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொண்டு வருகிற அது ஒரு பண்டிகையாய் அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். वो दिन को उस इज़राइल के लोग इस प्रकार उसे मनाते थे कि परमेश्वर ने उनके लिए जो आशीर्वाद दिया है उसे परमेश्वर के सामने लेके आकर उस दिन को मनाया करते थे. அல்லேலூயா. हालेलुया. அந்த நாளிலே யூதர்கள் எங்கு இருந்தாலும் தங்களுடைய தேசத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆயிருந்தார்கள். उस दिन ऐसा था कि यहूदी जहां भी होंगे उस जगह से उस आकर परमेश्वर की एक जगह में इकट्ठा होकर आराधना करना है. அதே நாள் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்போது वही दिन ये नया नियम के समय में आने के समय அது பெந்தேகோஸ்தே நாளாய் இருக்கிறது. वो पेंतेकोस्त का दिन करके हम देखते हैं. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ये पेंतेकोस्त के दिन के समय ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपने दिया हुआ वाचा को पूरा करने वाला परमेश्वर रहा. கூடியிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். इकट्ठा करके आए हुए लोगों को अपने अभिषेक से भरने वाला परमेश्वर बन गया है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर ने यीशु मसीह ने उनको जाने के समय एक वाचा दिया. நீங்க போய் காத்துருங்க. आप जाके बाट जोना. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார் என்று சொல்லியிருந்தார். पवित्र आत्मा आपके ऊपर आएगा करके यीशु मसीह ने कहा. காத்திருந்தார்கள். उन लोग ने बाट जोया.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். उनकी वायदा का वचन को भी पूरा होते हुए पाया. இந்த நாளிலும் इस दिन में भी இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளை நாம் நினைவு கூறும்போது ये पवित्र पेंटिकोस्ट के दिन को हम स्मरण करने के समय நம்முடைய சிந்தைக்கு வர வேண்டிய 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். हमारे मन में आने वाले 4 बातों को मैं आपको सिखाना चाहता हूँ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்பதை நாம் சிந்திக்கும் போது ये पेंटिकोस्ट का दिन करके जब हम स्मरण करते हैं அல்லது வேதத்தை நாம் வாசிக்கும் போது இந்த பெந்தேகோஸ்தே நாளை பற்றி நாம் வாசிப்போமானால் अगर हम वचन को पढ़ने के समय ये पेंटिकोस्ट के दिन के बारे में जब हम पढ़ते हैं நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய 4 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். हमारे मन में आने वाले 4 बातों को मैं आपको स्मरण दिलाना चाहता हूँ. முதலாவது காரியம், पहला बात, இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள், பெந்தேகோஸ்தே என்ற இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதோ அல்லது இந்த காரியத்தை நீங்கள் அனுபவிக்கும் போதோ जब ये पेंटिकोस्ट का दिन करके हम स्मरण करते हैं या उस बारे में जब हम पवित्र शास्त्र में पढ़ते हैं நமக்கு சிந்தைக்கு வர வேண்டிய முதலாவது காரியம், हमारे मन में आने वाला सबसे पहला बात, God gives hope परमेश्वर आशा को देता है for the promises to be fulfilled. वो वाचा को पूरा करने के लिए. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. परमेश्वर हमारे लिए एक आशा को देता है कि जो उसने वाचा किया है वो उसे पूरा करता है करके. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் என்ன வாக்கு தத்தங்களை அந்த நாளிலே கொடுத்திருந்தார்? उन दिनों में परमेश्वर ने क्या वाचा वायदा को दिया था. எடுத்து படிப்போம். निकाल के யோவான் पढ़ेंगे. எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय அந்த 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். उसका 15 वचन से हम पढ़ेंगे. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். यदि तुम मुझसे प्रेम रखते हो तो मेरी आज्ञा को मानोगे. मैं पिता से विनती करूंगा और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे, अर्थात सत्य का आत्मा जिसे संसार ग्रहण नहीं कर सकता क्योंकि वह न उसे देखता है और न उसे जानता है. तुम उसे जानते हो क्योंकि वह तुम्हारे साथ रहता है और वह तुम में होगा. मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த இடத்துல इस जगह में ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், शिष्यों को परमेश्वर ने दिया हुआ वायदा, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், परमेश्वर की स्तुति हो, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை தருவேன். मैं तुम्हारे लिए एक सहायक दूंगा. சரி, ஐ மீன் நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களை விட்டு என்றென்றைக்கு மாறாத ஒரு தேற்றரவாளனை தருவார். मैं पिता से विनती करूंगा और वो तुम्हें एक सहायक देगा जो तुम्हारे साथ सर्वदा रहेगा. அவர் உங்க கூடவே இருப்பார். वो सर्वदा तुम्हारे संग रहेगा. உங்களை விட்டு என்றைக்குமே மாற மாட்டாரு. आपको छोड़ के कभी अलग ना होगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். इस प्रकार के एक वायदा के वचन को परमेश्वर ने दिया है. அது உலகம் பார்த்துராது. वो संसार नहीं जान सकता है. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருக்கிறார்னு சொன்னா, आज अगर पवित्र आत्मा आपके साथ रहता है करके आप जानते हैं तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை அனுபவிக்காதவர்களால் அதை உணர முடியாது. वो जो लोग ने अनुभव नहीं किया होगा वो उसे कुछ समझ नहीं सकते. யார் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்களோ, जो लोग पवित्र आत्मा के अभिषेक को पाए हैं, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களால் மாத்திரமே அதை உணர முடியும்.
केवल वो लोग उसे अनुभव कर सकते हैं, மற்றவர்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. दूसरे लोग को उस बारे में कुछ ज्ञान नहीं होगा. அதை பத்தி நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால புரிந்து கொள்ளவும் முடியாது. वो हम कितना भी उन लोगों को समझाए या बताए तो भी वो नहीं समझ पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ये पवित्र आत्मा को परमेश्वर ने हमारे लिए वायदा किया है. அல்லேலூயா. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. यूहन्ना रचित सुसमाचार उसका 16 अध्याय का 13 वचन को हम पढ़ेंगे तो 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். परंतु जब वो अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से न कहेगा परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बतलाएगा. இந்த பரிசுத்த ஆவியானவர் ये पवित्र आत्मा நம்மிடத்திலே வரும்போது जब हमारे पास हमारे ऊपर आएंगे, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராய் இருக்கிறார். वो हमारे सारे सत्य के मार्ग में हमें चलाने वाला बन जाता है. சத்தியத்தின் பாதையை விட்டு நம்மை வழிவிலக செய்யாமல் सत्य के मार्ग से हम न भटक जाए. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது जब यीशु मसीह इस संसार में थे तब கொடுத்திருக்கிற உபதேசங்கள், दिया हुआ सारे उपदेश, ஆண்டவருடைய வார்த்தைகள், परमेश्वर का हर एक वचन, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தின்படி इस दिया हुआ पवित्र शास्त्र के अनुसार பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். पवित्र आत्मा जी हमारी अगुवाई करने वाला बन जाते हैं. இந்த வேதத்தின் சத்தியத்தின்படியே நம்மை வழி நடத்துவார். इस पवित्र शास्त्र के जो सत्य के वचन है उसके अनुसार हमारी अगुवाई करता है. அவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். वो सत्य पवित्र आत्मा है. அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவராய் वो இருக்கிறார். हमारे सारे सत्य के मार्ग में चलाने वाला है. இவரே தான் ஆண்டவர் சொன்னாரு, इसे ही परमेश्वर का वचन कहता है, இவரை தான் நான் உங்களுக்கு தருவேன். यही आत्मा को मैं तुम्हें दूंगा. உங்களை வழி நடத்துகிறவர், वो आपकी अगुवाई करता है, சத்தியத்தின் பாதையில நடத்துகிறவர், सत्य के मार्ग में आपको चलाता है. ஒரு கம்ஃபர்ட்டர். वो आपका एक तसल्ली, दिलासा देने वाला. கம்ஃபர்ட்டர்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 16वां अध्याय में जब हम पढ़ते हैं, தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ हम देखते हैं कि आपको दिलासा देने वाला, அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய், वो हमें दिलासा देने वाला परमेश्वर. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் अगर पवित्र आत्मा जी हमारे अंदर रहेंगे तो எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் चाहे कोई भी परिस्थिति हमारे जीवन में आए, அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருப்பார். वो हमें दिलासा देने वाला परमेश्वर ஒரு बन जाता है. மனுஷனால தேற்ற முடியாதுங்க. कोई मनुष्य हमें नहीं दिलासा दे सकता है. சகோதரனே சகோதரியே, अरे भाई बहनों, உங்களை உங்க நண்பர்களால தேற்ற முடியாது. आपके दोस्त आपको दिलासा तसल्ली नहीं दे सकते हैं. அவர்களுடைய வார்த்தை ஒருவேளை நம்மளை சில நிமிடங்கள் தேற்றக்கூடும். कुछ क्षण भर के समय उनका शब्द हमें दिलासा दे सकता ஆனால் है, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறம் लेकिन वो लोग हमारे से दूर हटने के बाद மறுபடியும் அந்த வேதனை நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதா இருக்கும். फिर वो दुख हमारे हृदय को भरने वाला बन जाता है. ஆனால் लेकिन இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருப்பாரானால், अगर ये पवित्र आत्मा हमारे साथ रहेगा तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், परमेश्वर की स्तुति हो, நம்மை தேற்றுகிறவராய் இருப்பார். वो हमें दिलासा देने वाला परमेश्वर बन जाता है. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அல்ல, वो एक पल या 2 पल, 1 मिनट या 2 मिनट नहीं. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் உங்க கூடவே இருப்பார்னு சொல்லி இருக்கிறார். यीशु जब कहता है, वो कहता है कि वो हमेशा तुम्हारे संग रहेगा. அப்ப எப்பவுமே நம்ம கூட இருப்பாரானால், अगर वो हमेशा हमारे संग रहेगा तो எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை திக்கற்றவர்களாக விடாத தேவனாய் இருக்கிறார். कोई भी परिस्थिति में वो
हमें अकेला नहीं छोड़ता है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை திக்கற்றவர்களாக ஒரு வேதனையோடு இருக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடவே மாட்டார். वो हमें कभी अकेला अनाथ ऐसा बिना सहायक के कभी नहीं छोड़ेगा। இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ये वाचा के वचन को परमेश्वर ने हमारे लिए दिया। இது இப்பொழுது மட்டும் கொடுக்கப்படல. केवल ये इस समय अभी के लिए केवल नहीं दिया। யோவேல் 2ஆம் அதிகாரம் योएल 2 अध्याय அதனுடைய 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் उसका 28वां अध्याय को जब हम पढ़ेंगे, யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலே योएल 2 अध्याय उसका 28वां वचन में ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை परमेश्वर ने भविष्यद्वक्ता के द्वारा अपने लोगों के लिए दिया हुआ ये वचन வாசிப்போம். पढ़ेंगे। அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். उन बातों के बाद मैं सब प्राणियों पर अपना आत्मा उंडेलूंगा। तुम्हारे बेटे बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे पुण्य स्वप्न देखेंगे और तुम्हारे जवान दर्शन देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்துதான वहाँ पवित्र आत्मा जी के बारे में, பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்துல வரும்போது पवित्र आत्मा जब आपके ऊपर आएंगे तब அவர்களிடத்துல எப்படிப்பட்ட கிருபைகள் வரங்கள் வெளிப்படும் என்பதை குறித்துதான उनके ऊपर क्या क्या वरदान प्रकट होंगे उस बारे में, தீர்க்க தரிசன வார்த்தைகளை भविष्यवाणी की बातें இயேசுவுக்கு முன்பாக சுமார் ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுகிறது. लगभग 400 साल के पहले भविष्यद्वक्ता के द्वारा प्रकट कर दिया गया है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப ஏறக்குறைய 400-500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ये 400-500 साल के पहले ही ये भविष्यवाणी की बातें प्रकट की गई। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அப்போஸ்தல நடபடிகள் इतने साल के बाद प्रेरितों के काम में அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 16வது வசனத்தை வாசிங்க. 16 वचन को जब हम पढ़ेंगे, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया। परंतु ये वो बात है जो योएल भविष्यद्वक्ता के द्वारा कही गई थी। யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. योएल भविष्यद्वक्ता के द्वारा कहा हुआ बात यहाँ पूरा होता है। அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். प्रेरितों की हम 2 अध्याय वचन 4 से पढ़ेंगे। அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் கொடுத்த வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பிக்கிறார்கள். वे पवित्र आत्मा से भर गए और जिस जिस आत्मा ने उन्हें बोलने की सामर्थ्य दी वे अन्य अन्य भाषा बोलने लगे। இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? ये किसका चिन्ह है? ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ये वो बातें जो परमेश्वर ने योएल भविष्यद्वक्ता को दिया उस बातों को यहाँ पूरा होते हुए देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள். परमेश्वर का दिया हुआ वायदा वाचा को पूरा होने वाला दिन है ये पेंतेकोस्त का दिन। இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று நம்முடைய சிந்தைக்கு வரும்போது जब पेंतेकोस्त का दिन है करके जब हमारे मन में आता है, நமக்கு ஞாபகம் வர வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? हमारे मन में आने वाला सबसे पहला बात क्या है जानते हैं? ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நாள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். परमेश्वर ने अपने वाचा को पूरा किया हुआ दिन है ये दिन करके हमें स्मरण आना चाहिए। இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ये पेंतेकोस्त के दिन இன்றிலிருந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக आज से कम से कम 2000 साल पहले இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ये वायदा के वचनों को पूरा किया हुआ परमेश्वर है। அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். वो
वो उन्हें पवित्र आत्मा के अभिषेक से भर देता है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் वो अपने भविष्यवाणी की वाचा के वचनों को पूरा करने वाला बन जाता है। அந்த நாளோடு முடிந்து போகவில்லை केवल वो दिन में पूरा समाप्त नहीं हो गया அல்லது முதல் நூற்றாண்டோடு நிறுத்தப்படவில்லை या पहले शताब्दी तक नहीं पूरा हुआ, அது அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் वो केवल उतने दिन तक नहीं लेकिन कल आज और युगानुयुग एक सा रहने वाला परमेश्वर आज के दिन तक वो वायदा के वचनों को हमारे जीवन में पूरा करते आ இந்த रहा है। நாளிலும் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி கொண்டிருக்கிறார் आज के दिन में भी परमेश्वर उसके पवित्र आत्मा से हमें भरता रहता है। இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பி கொண்டிருக்கிறார் आज के दिन भी परमेश्वर पवित्र आत्मा से हमें भर देता है। அநேக கிருபைகள் வரங்களினாலே நிரப்பி கொண்டிருக்கிறார் कहीं अनुग्रह से और वरदानों से हमें भर देता है। இது நம்ம எதை சிந்திக்க வைக்கிறது ये हमें क्या सोचने लगाता है? ஐயா நான் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறேனானால் अगर मैंने अभिषेक को पाया है तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் நினைக்க வேண்டிய முதலாவது காரியம் मैं सोचना या याद करने वाला सबसे पहला बात, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் मेरा இருக்கிறார் परमेश्वर उसके वायदा में सच्चा है। வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராய் இருந்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் वायदा को दिया हुआ परमेश्वर सच्चा है और उसे पूरा करने के लिए भी योग्य है। அல்லேலூயா ஆமென், இந்த ஹalleluya। நாளிலே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் आज के दिन अगर पवित्र आत्मा के अभिषेक को आपने नहीं पाया होगा तो ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் परमेश्वर की उपस्थिति में मार जोकर परमेश्वर की पवित्र आत्मा को पा लेना है। இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது परमेश्वर ने दिया हुआ एक वाचा है। ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் आप सोच सकते हैं शायद ஓ வெறும் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமோ என்று நினைக்கலாம் क्या सिर्फ पवित्र आत्मा का अभिषेक का वाचा हमारे जीवन में पूरा होगा करके आप सोच सकते हैं। நீ இந்த பகல் வேளையில நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டும் ये दिन के समय में एक बात आपको बताना चाहता हूं। ஆண்டவர் நமக்கு अनेक வாக்குத்தத்தங்களை தந்திருக்க கூடும் परमेश्वर ने हमारे जीवन में बहुत सारे वायदा के वचन दिए होंगे। நம்முடைய வாழ்க்கையில अनेक நேரத்திலே अनेक வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்க கூடும் परमेश्वर ने बहुत सारे वचनों के द्वारा वायदा के द्वारा हमारे जीवन में बात किए होंगे। நம்முடைய ஜெப நேரத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்க கூடும் हमारी प्रार्थना के समय में परमेश्वर ने ये बात को मैं तुम्हारे जीवन में पूरा करूंगा करके परमेश्वर ने हमसे बात किया होगा। இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நான் உங்களுக்கு நினைவூட்டுகிற காரியம் என்னவென்றால் पेंतेकोस्त के दिन में मैं आपको स्मरण दिलाने वाला एक बात ये है, வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் वायदा किया हुआ परमेश्वर सच्चा है। அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் वो वायदा को निश्चय परमेश्वर पूरा करेगा। ஐயா தாமதமாகிறது என்று சோர்ந்து போகாதீங்க आप निराश ना हो कि समय जाता रहा है। ஒரு நாள் ஆகிறது 2 நாள் ஆகிறது एक दिन होता है, 2 दिन होता है, ஒரு வருஷம் ஆகிறது 2 வருஷம் ஆகிறது 1 साल हो गया, 2 साल हो गया। இல்ல 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 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால் अगर परमेश्वर ने आपको वायदा किया है அந்த तो வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் वो वायदा को आपके जीवन में पूरा करने के लिए परमेश्वर सच्चा है। நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன் मैं बार बार कहने वाला एक शब्द को वो फिर एक बार कहना என் चाहूंगा, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல मेरा परमेश्वर झूठ बोलने के लिए मनुष्य नहीं है। அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல वो मन बदलने के लिए मनुष्य का संतान भी नहीं है। அவர் பரிசுத்த ஆவியை குறித்து முன்னறிவித்து वो पवित्र आत्मा के बारे में पहले से हमें बताकर பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணி पवित्र आत्मा के बारे में वाचा को वायदा को देकर அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் वो वायदा को परमेश्वर ने पूरा किया, இன்னைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் आज भी हमारे जीवन में पूरा करते आ रहा है। அதே போல उसी प्रकार நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் इसी प्रकार परमेश्वर ने हमारे जीवन में दिया हुआ हर एक वायदा का वचन पूरा करने के लिए वो सच्चा है। ஒருவேளை வாக்குத்தத்தம் தாமதமாகிறது என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? क्या आप निराश बैठे हैं कि मेरा वायदा का वचन अभी तक पूरा नहीं हुआ? இந்த பெந்தேகோஸ்தே நாள் உங்களை பலப்படுத்துகிற நாளாய் இருக்கிறது ये पेंतेकोस्त का दिन आपको परमेश्वर के अंदर बल देने पाए, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற நாளாய் आपके இருக்கிறது विश्वास को हिम्मत से बढ़ा दे।
அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது காரியம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், दूसरा हमारे जीवन में हमें स्मरण दिलाने वाली बात क्या है? இந்த பெந்தேகோஸ்து என்னும் நாள் என்று சொல்லும்போது ये पेंतिकोस्त का दिन करके कहने के समय கீழ்ப்படிதலுக்குண்டான பலனை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். आज्ञा पालन करने वाला एक सामर्थ को परमेश्वर प्रकट करता है। அல்லேலூயா. हालेलुया। எதற்குண்டானதான பலன்? किसका बल फल? கீழ்ப்படிதலுக்குண்டானதான பலன். जब आज्ञा पालन करते हैं उसका क्या प्रतिफल है वो हम देखेंगे। அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிப்போம். प्रेरितों के काम पहला अध्याय उसका 5वां वचन को हम पढ़ेंगे। வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். प्रेरितों के काम पहला अध्याय उसका 5वां वचन। ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். போதும். அப்போ நீங்க எருசலேமை விட்டு போகாம यरूशलेम को ना छोड़ो, நீங்க என்ன பண்ணுங்க? तुम्हें क्या करना है? மறுபடியும் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொன்னார். ऐसा लिखा है, यरूशलेम को न छोड़ो परंतु पिता की उस प्रतिज्ञा को पूरे होने की बाट जोते रहो जिसका चर्चा तुमने मुझसे सुन चुके हो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதே இது இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையா கொடுத்தார், என்ன பண்ணுங்க? நீங்க காத்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, காத்திருங்கன்னு சொன்னாரு. शिष्यों से यीशु मसीह ने क्या वायदा किया, क्या आज्ञा दिया कि यरूशलेम को न छोड़ना, उसी स्थान में बाढ़ जोना। எப்ப கட்டளையிட்டார்? कब ये आज्ञा को दिया? இவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக यीशु मसीह स्वर्ग में उठा लिए जाने के थोड़े क्षण पहले கட்டளை கொடுத்துட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. आज्ञा देकर यीशु मसीह उठा लिया गया। இவங்க என்ன பண்றாங்க? அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. इन्होंने क्या किया? दूसरा अध्याय पहला वचन को पढ़ेंगे। பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ऐसा लिखा है, जब पेंतेकोस्त का दिन आया तो वे सब एक मन होकर एक जगह में इकट्ठे थे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், इस जगह में हम देखते हैं இந்த 10 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்க. ये 10 दिन परमेश्वर की उपस्थिति में वो बाढ़ जोते हैं। ஒரு நாள் காத்திருந்தாங்க, एक दिन बाढ़ जोए, இரண்டாவது நாள் காத்திருந்தாங்க, दूसरा दिन भी बाढ़ जोए, மூணாவது நாள் காத்திருந்தாங்க. तीसरा दिन भी बाढ़ जोए। இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், इस जगह में हम देखते हैं பெந்தேகோஸ்தே நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 10வது நாள் यीशु मसीह जब उठा लिए गए उसके बाद पेंतेकोस्त का दिन 10वां दिन पे आया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுலேருந்து 10வது நாள்। जब यीशु मसीह मर गए, जीवित होके जो स्वर्ग में उठा लिए गए, उसके बाद 10वां दिन। அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்ற ஒரு சிந்தை நமக்கு வரும்போது, पेंतेकोस्त का दिन ऐसा करके जो दिन के बारे में जब हमें याद आता है, நம்முடைய சிந்தைக்கு வர வேண்டிய இரண்டாவது காரியம், हमारे मन में आने वाला दूसरा बात क्या है? கீழ்ப்படிதல், आज्ञा पालन करना। ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், परमेश्वर की आज्ञा पालन करना, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், परमेश्वर के वचनों का आज्ञा पालन करना। ஆண்டவருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸே கிடையாது। परमेश्वर के वचन के लिए कोई यहाँ वहाँ बदलावट नहीं है। நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கும்போது, इस वचनों के बारे में जब मैं स्मरण कर रहा था, ध्यान कर रहा था, சற்று தியானித்தேன். थोड़ा मैंने स्मरण किया, அநேகர் காத்திருந்திருக்க கூடும், बहुत लोग इसमें बाढ़ जोए होंगे, ஆனால் ஒரு நாள் காத்திருந்துட்டு लेकिन एक दिन बाढ़ जोकर சோர்ந்து போய் பின்மாற்றி போனவர்கள் அநேகர் இருந்திருக்க கூடும். शायद उसमें से कोई लोग निराश होके पीछे मुड़ के चले गए होंगे। எக்ஸாக்ட்டா சொல்லப்படல, ஆனால் என்னுடைய சிந்தைக்கு வந்த காரியம், ऐसा लिखा नहीं गया है, लेकिन मैं ऐसा सोचता हूँ। 10 நாள் ஆகும்போது சில இன்னைக்குள்ள பிள்ளைகளா இருப்பார்களானால், 10 दिन हो गया, अगर आज के दिन के समय के बच्चों को अगर हम देखेंगे तो 10 நாள் ஆச்சு, இதெல்லாம் எங்க ஆக போகுது, இதெல்லாம் காரியத்துக்கு ஆகிறது இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம்னு போகிறவர்கள் அநேகரா இருப்போம். 10 दिन हो गया, अभी तक कुछ हुआ नहीं है, अभी ये कुछ होने नहीं वाला है, ऐसा करके हम अपना काम देख के चलेंगे। அது இந்த 21st செஞ்சுரின்னு சொல்லும்போது எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய உலகமா இருக்கிறது।
और भी देखेंगे तो ये 21वीं शताब्दी में हर चीज इंस्टेंट तुरंत 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 होता है। இப்போ ஒரு காரியம் உடனே நடந்துடணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம். अगर मुझे ये बात कुछ होना है तो वो तुरंत होना है करके हम अपेक्षा करने वाले दिनों में जी रहे हैं। அப்படிப்பட்ட நமக்கு 10 நாள் காத்திருக்கணும்னா அது ரொம்ப பெருசா மாறிவிடும். ऐसा है तो अगर ऐसे समय में रहने वाले हमको तो 10 दिन तो बहुत लंबा समय जैसा लगेगा। ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே ஒரே நாள் தான். लेकिन परमेश्वर के लिए हर एक दिन ही है। அந்த காலமும் ஒரே இதுதான், उस दिन के समय भी वही है, இன்னைக்கு ஒரே தான். आज का दिन भी वही है। ஆண்டவர் காத்திருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா अगर परमेश्वर ने कह दिया कि बाढ़ जोना है, அதற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். उसके लिए आज्ञा मानने के लिए हमारा जवाबदारी है। அல்லேலூயா. हालेलुया। கீழ்ப்படிந்ததற்கு அதான் அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருக்கு 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை வாசிப்போமானால் इसी प्रेरितों की काम 2 अध्याय 2 वचन से 4 वचन तक पढ़ने के समय கீழ்ப்படிந்து காத்திருந்தவர்களுக்கு आज्ञा पालन करके बाढ़ जो वे लोगों को ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். परमेश्वर अपने अभिषेक से भरता है। படிப்போம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை. पढ़ेंगे प्रेरितों के काम 2 अध्याय 2 वचन से 4 वचन तक। அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். एकाएक आकाश से बड़ी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ और उसने सारा घर जहाँ वे बैठे थे गूंज गया और उन्होंने आग की सी जीभें फटती हुई दिखाई दी और उनमें से हर एक पर आ ठहरी। वे सब पवित्र आत्मा से भर गए और जिस पवित्र आत्मा ने उन्हें बोलने की सामर्थ दी वे अन्य अन्य भाषा बोलने लगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த கீழ்ப்படிந்து காத்திருந்தவர்கள் आज्ञा पालन करके जो लोग बाढ़ जो रहे थे ஆண்டவருடைய கிரியைகளை அனுபவிக்கிறார்கள். परमेश्वर के कार्यों को प्रकट होते हुए देख பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். पवित्र आत्मा के अभिषेक को पा लिए। ஆண்டவர் இங்க பாருங்க அதிசயமான அற்புதமான கிரியைகளை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். हम देखते हैं कि वो लोगों ने परमेश्वर के चिन्ह और चमत्कार और उसके सामर्थ के काम को प्रकट होते हुए देखा है। பலவித கிருபை வரங்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. बहुत सारे अनुग्रह और वरदान उस जगह में प्रकट हो रहे हैं। அது அன்னைக்கு மாத்திரமல்ல இன்னைக்கு வரையும் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட अनेक வரங்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. वो केवल उस दिन नहीं लेकिन आज भी कलीसिया में परमेश्वर ऐसे अच्छे वरदानों को प्रकट करता है। எப்படிப்பட்ட வரங்கள் வெளிப்படும் என்பதை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது किस प्रकार के वरदान प्रकट होगा करके पौलुस जब कुरिन्थी में लिखता है தன்னுடைய முதலாம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிப்போமானால் எப்படிப்பட்ட கிருபை வரங்கள் சபையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வாசிக்கிறோம். हम देख सकते हैं कि पहला कुरिन्थी 12 अध्याय उसका 8वां वचन से लेकर 10वां वचन पढ़ने के समय कलीसिया में किस प्रकार के आत्मा के वरदान प्रकट होते हैं करके हम देखते हैं। ஐயா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வெளிப்படுகிற இந்த கிருபை வரங்கள் पवित्र आत्मा के अभिषेक पाए हुए लोगों के जीवन में प्रकट होने वाला परमेश्वर का आत्मा का वरदान है ये। பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம இந்த வரங்கள் எல்லாம் செயல்படாது. पवित्र आत्मा के अभिषेक के बिना ये वरदान सब प्रकट नहीं हो सकता है। அப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் இப்படிப்பட்ட வரங்கள் செயல்படுமானால் அது அது ஒரு கள்ள உபதேசமாய் அல்லது கள்ள தீர்க்க दर्शनमा அல்லது கள்ள வரங்களாய் மாறி போகிறது. पवित्र आत्मा के अभिषेक के बिना अगर ये वरदान है तो वो झूठे भविष्यद्वक्ता या झूठे उपदेशक बन जाते हैं। हालेलुया। हालेलुया। அப்போ கீழ்ப்படிகிறவர்களுக்கு பலன் கிடைக்கிறதா இருக்கிறது. आज्ञा पालन करने वाले को परमेश्वर का प्रतिफल मिलता है करके हम देखते हैं। கீழ்ப்படிகிறது என்று சொன்ன உடனே आज्ञा पालन करना उसका मतलब ये है நம்முடைய சிந்தைக்கு வர வேண்டியது हमारे मन में आने वाली चीज क्या है। ஆபிரகாமை குறித்து சிந்தித்து பார்க்கலாம். अब्राहम
के बारे में हम स्मरण करेंगे। ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். अब्राहम को परमेश्वर पुकारते हैं, बुलाते ஆண்டவர் हैं। ஆபிரகாம் அழைத்த உடனே परमेश्वर अब्राहम को बुलाते हुए ஆபிரகாம் ஆண்டவர்ட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. परमेश्वर के पास अब्राहम ने कोई भी सवाल नहीं पूछा। ஆண்டவர் எப்பா நீ உன் தேசத்தோ உன் இனத்தோ உன் தகப்பன் வீட்டை விட்டு போன்னு சொல்றாரு. परमेश्वर ने अब्राहम से कहा तो अपने पिता के घर को, अपने गांव को, अपने लोगों को छोड़ के जा करके कहा। ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். अब्राहम ने ठीक उसी प्रकार परमेश्वर की आज्ञा को எந்த माना, ஒரு கேள்வியும் கேட்கல. कोई भी सवाल नहीं पूछा। ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. परमेश्वर ने एकलौता संतान को उसको दिया। அந்த பிள்ளையை எனக்கு பலி செலுத்துப்பான்னு சொல்றாரு. उस बच्चे को मुझे बलिदान करके, बलि करके, चढ़ा दे करके मांगते हैं। இந்த ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ये अब्राहम ने कोई भी सवाल परमेश्वर से नहीं पूछा। அவர் பலி செலுத்த தயாராகிட்டாரு. वो बलि चढ़ाने के लिए भी तैयार हो गए। ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தார். वो किसी भी बात का सवाल पूछे बिना परमेश्वर की आज्ञा को इसी प्रकार माना। இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சீஷர்களும் ये शिष्य भी ஆண்டவர்ட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. कोई भी सवाल परमेश्वर से नहीं पूछे। எவ்வளவு நாள் நாங்க காத்திருக்கணும், कितना दिन मुझे बाढ़ जोना எத்தனை है, மணி நேரம் காத்திருக்கணும். कितना घंटा मुझे बाढ़ जोना है। இன்னைக்கு நாம ஜெபிக்கணும்னு சொன்னா अगर आज हम प्रार्थना करना है करके सोचेंगे तो எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், कितना समय प्रार्थना करना है, எத்தனை நாள் ஜெபிக்கணும், कितना दिन प्रार्थना करना है, என்னென்ன காரியத்துக்காக क्या ஜெபிக்கணும். क्या बातों के लिए प्रार्थना करना है। அநேக கேள்விகளை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். बहुत सारे सवालों को पूछने वाले हम बन जाते हैं। ஆனால் लेकिन இந்த சீஷர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ये शिष्य कोई भी सवाल नहीं पूछे। ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணுமா, परमेश्वर की उपस्थिति में बाढ़ जोना है, அது எத்தனை நாள் ஆனாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பேன். चाहे वो कितना भी दिन हो जाए, मैं परमेश्वर के समूह में बाढ़ जोना है। கீழ்ப்படிதலுக்கு உண்டானதான முதலாவது காரியம் ஆண்டவருடைய கிரியைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். आज्ञा पालन करने से वाले मिलने वाला प्रतिफल पहला ये है कि परमेश्वर का जो कार्य है प्रकट होते हुए उन्होंने देखा। இரண்டாவது காரியம் அந்த 7வது வசனத்துல வாசிக்கும் போது दूसरा बात वो 7वें वचन में हम जब हम पढ़ते हैं, படிங்க. 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். प्रेरितों का काम दूसरा अध्याय उसका 7वां वचन। எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? போதும். वे सब चकित और अचंभित होकर कहने लगे, देखो ये जो बोल रहे हैं क्या ये गलीली नहीं? அல்லேலூயா. हालेलुया। இங்க நாம் அந்த 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், यहाँ वो 7वें वचन में हम पढ़ते हैं, அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். सब लोग चकित हो गए, अचंभित हो गए। இவர்கள் கலிலேயர்கள் தானே. ये लोग गलीली के तो लोग हैं। அன்னைக்கு இந்த கலிலேயர்களை குறித்து तब ये गलीली लोगों के बारे में யூதர்கள் எல்லாம் ஒரு குறைவாய் பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். यहूदी लोग थोड़ा उसे नीच समझते थे। இவர்கள் நார்தன் பார்ட் ஆஃப் சமாரியால இருக்கிறவங்க. इन लोग उत्तर भाग के समारिया में रहते थे। கலிலேயான்றது நார்த்னா வடக்கு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாரியாவின் வடக்கு பக்கத்துல இருக்கிற பகுதி. वो समारिया में जो उत्तर के बाग के दिशा के लोग वहां रहते थे। அப்ப இந்த சமாரியாவை யூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். यहूदी लोगों ये समारिया के लोगों को अलग रखे थे। காரணம் என்னன்னா, उसका कारण क्या है? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதர்களும் அசீரியர்களும் கலந்திருந்தார்கள் அந்த இடத்துல. यहूदी और असीरी के लोग उसमें मिलावट के लोग रहते थे। அதனால இந்த யூதர்கள் அவர்களிடத்துல பிரியப்பட மாட்டார்கள். इसलिए यहूदी उनके साथ इतने प्रसन्न और प्रिय नहीं थे। அதனால இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். इसलिए इन लोग अचंभित होते हैं, ஐயா இவர்களை நாம் ஒதுக்கி வைத்தவர்கள் தானே, ये लोगों को तो हमने अलग करके रखा था, இவர்கள் அநேகரால் ஒதுக்கப்பட்டவர்கள் தானே, कई लोगों से ये अलग किए गए लोग हैं, இவர்கள் உலகத்துல இருக்க எல்லா பாஷைகளும் பேசுகிறது எப்படி? ये कैसे हो सकता है कि ये संसार के सभी भाषा बोलते हैं? ஆச்சரியம் உண்டாகிறது. इन लोग चकित हो गए, இவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகிறது? इनको किस प्रकार ऐसा वरदान मिला? இவர்கள் எப்படி ஆண்டவரை இப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறார்கள்? ये लोग कैसे परमेश्वर के ऐसे सब महिमा कर रहे हैं? அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். बहुत लोग चकित हो गए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் परमेश्वर की आज्ञा मानने वाले आप और मेरे जीवन में அநேகர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். कहीं लोग देखकर आश्चर्य
आश्चर्यचकित होने जैसे कार्य परमेश्वर हमें जीवन में चलाएगा। ஆச்சரியப்படுகிறதுலேயும் ரெண்டு விதமாய் இருக்கிறார்கள். चकित होने में भी दो प्रकार का चीज அந்த है। 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் उस 11 और दूसरा वचन को जब 11 और 12 वचन को जब हम पढ़ेंगे, ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். चकित होकर खुश होने वाले एक झुंड को देखते हैं। அந்த 12ஆம் வசனத்துல ஆச்சரியப்பட்டு முறுமுறுத்து அல்லது ஆச்சரியப்பட்டு அவர்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டு திரிகிற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம். दूसरा झुंड के लोग उनको जो चकित होकर उनको कमी की बातों को बोलने वाले लोगों को भी हम देखते हैं। குறை சொல்லுகிறவர்களை பத்தி நமக்கு கவலையே இல்ல. जो कमी की बात हमें हमारे बारे में बोलते हैं उसके बारे में हमें चिंता ही नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். बहुत लोग हमें देख के चकित होकर खुश होकर हमें चलाने वाले बन हम இந்த जाते हैं। இடத்துல ரெண்டு காரியத்தையும் பார்க்கிறோம். उस जगह में दो बात को भी हम देखते हैं। முதலாவது, पहला, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. आज्ञा पालन करने वालों को परमेश्वर का कार्य प्रकट होता है। இரண்டாவது, दूसरी बात, கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் நடத்துகிறார். आज्ञा पालन करने वालों को देखकर बहुत लोग चकित हो जाए ऐसे परमेश्वर उन्हें चलाता है। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது காரியம், तीसरा बात, இந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது ये पेंतेकोस्त का दिन जब हमें स्मरण आता है तब நம்முடைய மனதை விட்டு மாறாமல் இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், हमारे मन से न हटने वाला एक बात वो क्या है? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக நமக்கு பலனை தருகிறார். परमेश्वर हमें बल देता है कि हम उसके लिए गवाही बनकर खड़े रह जाएं। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். प्रेरित पहला अध्याय उसका 8वां वचन को पढ़ेंगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். प्रेरितों के काम उसका पहला अध्याय उसका 8वां वचन। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारी यहूदिया और सामरिया में और पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பரிசுத்த ஆவியான இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. पेंतेकोस्त के दिन में पवित्र आत्मा का सामर्थ उन्हें दिया गया। இந்த பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்கள் ये पवित्र आत्मा के अभिषेक को पाने वाले लोग ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க परमेश्वर के लिए गवाह बन के रहने के அங்கே लिए ஒரு பலன் அவர்களுக்கு உண்டாகிறது. वहाँ उनके लिए एक बल मिलता है। பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது, पवित्र आत्मा जब हमारे ऊपर आता है तो सबसे पहले हमें क्या होता நமக்கு है? ஒரு பலன் உண்டாகிறதா இருக்கிறது. हमें बल मिलता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு கிடைக்கிற அந்த பலன், जब पवित्र आत्मा का बल जो हमें मिलता है वो बल ஐயா என்னை ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்க வைக்கிறது. वो हमारे लिए परमेश्वर के लिए गवाही बन के खड़े रहने के लिए मदद करता है। எங்கெங்கே சாட்சியாய் இருக்க வைக்கிறது? कहाँ कहाँ गवाही बन के खड़े रहने के लिए நான் मदद करता இருக்கிற है। இடத்துல என்னை சாட்சியாய் வைக்கிறது. जहाँ मैं रहता हूँ उस जगह में मुझे एक गवाही के रूप में खड़ा करता है। என்னுடைய குடும்பத்துல என்னை சாட்சியாய் வைக்கிறது. हमारे परिवार में हमें एक गवाही बन के खड़ा करता है। நான் இருக்கிற பகுதிகளிலே சாட்சியாய் வைக்கிறது. हम रहने वाले जगह में हमें गवाही के तौर से खड़ा करता है। என்னுடைய தேசத்துல என்னை சாட்சியாய் வைக்கிறது. मेरे देश में मुझे एक गवाही के समान खड़ा करता है। பூமியின் கடைசி பரியந்தம் என்னை சாட்சியாய் வைக்கிறது. पृथ्वी के छोर तक परमेश्वर मुझे गवाही के रूप में खड़ा இந்த करता है। பரிசுத்த ஆவியின் பலன் என்னை கோழையாக வைக்கிறதில்லை. पवित्र आत्मा का अभिषेक मुझे एक मूर्ख के समान नहीं रखता நான் है। கோழையாக இருந்தாலும், अगर मैं मूर्ख और नादान जैसे रहेगा तो நான் भी, சோர்ந்து போய் ஒடுங்கி போய் இருந்தாலும், अगर मैं निराश होकर दबाया गया होगा तो இந்த भी, பரிசுத்த ஆவி என்னிடத்திலே வரும்போது ये पवित्र आत्मा मुझ पर आने के समय பலன் அடைந்து मैं बल पाकर அநேகருக்கு முன்பாக சாட்சியாக எழுந்து நிற்க வைக்கிறது. कई लोगों के सामने गवाही के तौर से खड़ा करता है। அந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, दूसरा अध्याय 14 वचन में पढ़ने के समय அங்கே பேதுரு वहाँ पतरस மற்றும் அவரோடு கூட இருந்த 11 சீஷர்களோ और उसके साथ रहने वाले 11 शिष्य ஆண்டவருடைய அந்த இடத்துல எழுந்து நின்று उस जगह में खड़े होकर கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவர் செய்த கிரியைகளை தைரிய
தைரியமாக எடுத்து சொல்ல பலன் கொடுக்கிறது. परमेश्वर ने उनके जीवन में किया हुआ कार्य प्रकट कर कर परमेश्वर ने जो भलाइयों को किया है उसे धैर्य और हिम्मत के साथ खड़े होकर प्रचार किए. ஹalleluya. हालेलुया. நாம் எப்ப தெரியுமா நம்மளால சாட்சியா இருக்க முடியாது? आप जानते हैं कब हम गवाही बन के नहीं रह सकते இன்னைக்கு हैं? अनेक கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? क्या आप जानते हैं आज के दिन क्रिस्ती के जीवन में एक बड़ा समस्या क्या है? நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். हम पवित्र आत्मा का अभिषेक को पाए करके ஆனா बोलते अनेक हैं, நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மறைவான பாவங்கள் இருக்கிறது. लेकिन हमारे जीवन में कई समय छुपा हुआ पाप रहता है. மறைவான பாவங்கள் நம்மிடத்துல இருக்கிறதுனாலே छुपा हुआ पाप हमारे जीवन में रहने के कारण அநேகருக்கு முன்பாக ஆண்டவரை வெளிப்படுத்த முடியாமல் நாம் கூனி குறுகி போகிறவர்களாய் இருக்கிறோம். अनेक लोगों के सामने परमेश्वर के सामर्थ को प्रकट किए बिना हम दबाए जाते हैं. அநேக நேரத்துல வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். कई समय में हम परमेश्वर के सामने शर्मिंदा हो जाते हैं. அப்போஸ்தலர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது यूहन्ना 14 अध्याय उसका 8वां वचन में जब हम पढ़ते हैं, யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். यूहन्ना 16 अध्याय उसका 8वां वचन को पढ़ेंगे. அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். वो आकर संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा. அல்லேலூயா. हालेलुया. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார். पाप के बारे में उसको कायर करेगा, उसे एहसास दिलाएगा. கண்டித்து உணர்த்தப்பட்டும் वो अगर उसे डांट कर उसको सुधारना चाहे तो भी துணிகரமாய் நாம் பாவம் செய்வோமானால் वो हिम्मत से बिना डरे धैर्यता ஆண்டவருக்கு से पाप करे சாட்சியாக तो இருக்க முடியாது. हम परमेश्वर के लिए गवाही के रूप में नहीं जी सकते हैं. நாம் ஒரு இடத்துல சாட்சியா இருக்கும்போது हम परमेश्वर के सामने एक जगह में जब गवाही के रूप में खड़े रहते ஆண்டவர் நம்மை अनेक இடத்துல சாட்சியாக பயன்படுத்துவார். परमेश्वर कई जगह में हमें गवाही के रूप में खड़ा करेगा. இந்த நாளிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் अगर इस दिन में अगर आप पाप में अपना जीवन बिताते होंगे கர்த்தருடைய तो பிள்ளைகளை இந்த நாளிலே எச்சரிக்கையாய் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. आज के दिन में बहुत गंभीरता से कहने वाली एक बात है. இந்த நாளிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். आज के दिन मुझे मन बदलना है. ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் இருக்க நமக்கு பலன் இல்லாமல் போகுமானால் परमेश्वर के लिए गवाही के रूप में खड़े नहीं रह सकते. अगर ऐसा हो गया तो ஆண்டவர் வரும் நாளிலே परमेश्वर आने वाले दिन में நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியாது. हम परमेश्वर के साथ उठाए लिए नहीं जा पाएंगे. பலன் இல்லவென்றால் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியாது. अगर बल नहीं रहेगा तो हम उसके साथ उठाए लिए नहीं जाएंगे. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது जब हम पवित्रता से जीवन बिताते हैं, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு உண்டாகிறது. पवित्र आत्मा का अभिषेक हमारे लिए मिल जाता அந்த है. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கும்போது जब वो पवित्र आत्मा का अभिषेक हमारे पास रहता அவருக்கு है, சாட்சியா இருக்க நமக்கு பலன் உண்டாகிறது. उसके लिए गवाही बन के रहने के लिए हमें बल मिलता है. அல்லேலூயா. हालेलुया. முதலாவது காரியம் நாம் பார்த்தோம், पहला बात हम देखे हैं, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். परमेश्वर वायदा को पूरा करने के लिए सच्चा है. இரண்டாவது காரியம் दूसरा बात, கீழ்ப்படிதலுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். आज्ञा पालन का प्रतिफल क्या है हम देखे. மூணாவது காரியம் तीसरा बात, சாட்சியா இருப்பதற்கு ஒரு பலன் உண்டாகிறது என்பதை பார்த்தோம். गवाही से रहने के लिए एक बल चाहिए हमें देखा. நான்காவது காரியம் चौथा बात, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்ற ஒரு ஞாபகம் நமக்கு வரும்போது ये पेंतेकोस्त का दिन जब हमें स्मरण आता है, இந்த பெந்தேகோஸ்தே நாளை நாம் நாளில இருக்கும்போது ये पेंतेकोस्त के दिन में आज जब हम रहते हैं, நமக்கு எப்பவும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய ஒரு நினைவு என்னவென்றால் हमारे मन में हमेशा रहने वाला एक बात क्या है, ஒரு எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். एक भविष्य के बारे में की एक आशा परमेश्वर हमें देता है. There is hope for the future. हमारे लिए भविष्य के लिए एक आशा है. என்னுடைய நாளைய தினம் மாத்திரமல்ல, मेरा कल का दिन केवल नहीं, என்னுடைய நித்தியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை. मेरा अनंत काल का जीवन के बारे में की एक आशा. ஐயா, இந்த உலகத்திலே அநேக மனிதர்களுக்கு இல்லாததான ஒரு நித்தியத்தை குறித்ததான நம்பிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். इस संसार में रहने वाले कई लोगों को नहीं
नहीं है, ऐसा एक आशा आपके लिए और मेरे लिए परमेश्वर ने दिया है, वो अनंत काल का जीवन की आशा। வேகமாக யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். जल्दी से हम यूहन्ना रचित सुसमाचार 14 अध्याय का 3 वचन को हम पढ़ेंगे। நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் और यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूं तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा कि जहां मैं रहूं वहां तुम भी रहो। ஐயா, அநேகருக்கு இந்த நாட்கள்ல மோட்சத்தின் நரகத்தையும் பற்றி அறிந்திருப்பார்கள். आज के दिन कहीं सारे लोग स्वर्ग और नरक के बारे में जानते होंगे, ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நிச்சயம் அல்ல அவன் மோட்சத்துக்கு போவானா அல்லது நரகத்துக்கு போவானா என்று. लेकिन कोई भी इंसान को ऐसा एक स्थिरता धैर्यता नहीं है कि मैं स्वर्ग में जाऊंगा या नरक में जाऊंगा। ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. परमेश्वर के संतान आपको और मेरे लिए एक निश्चय है। அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. अभिषेक पाए हुए संतान आपको और मुझे एक आशा है। ஏனென்றால் क्या है? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு स्वर्ग में उठा लिया गया वो यीशु மறுபடியும் வர இருக்கிறார். वो फिर से आने वाला है। அவர் வந்து वो आकर அவரிடத்திலே என்னை சேர்த்து கொண்டு போவார் என்பதை குறித்ததான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. वो अपने साथ मुझे ले जाएगा करके एक बड़ी आशा हमारे जीवन में है। மற்ற மனிதர்கள் நினைக்கலாம் நாங்களும் பரலோகத்துக்கு போய் விடுவோம், நாங்களும் மோட்சத்துக்கு போய் விடுவோம் என்று. बाकी लोग ऐसा सोच सकते हैं कि मैं भी स्वर्ग में जा सकता हूं। ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. लेकिन पवित्र शास्त्र यूहन्ना रचित सुसमाचार 14 अध्याय उसका 6वां वचन साफ हमें कहता है। வாசிப்போம், पढ़ेंगे। அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். यीशु ने उससे कहा, मार्ग और सत्य और जीवन मैं ही हूँ, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं पहुंच सकता। हालेलुया। இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். यीशु ही मार्ग सत्य और जीवन है। இயேசு இல்லாம यीशु के बिना பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவினிடத்தில் யாராலுமே போக முடியாது. स्वर्ग में रहने वाले पिता के पास कोई भी नहीं जा सकता। இயேசு தான் நமக்கு வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். यीशु ही हमें मार्ग दिखाने वाला परमेश्वर है। இந்த நாளிலே आज के दिन இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, इस शब्द को आवाज को सुनने वाले परमेश्वर के संतान, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக यीशु को अपना खुद का उद्धार करता நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், अगर आपने ग्रहण नहीं किया होगा, இந்த நாளிலே நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். आज के दिन आपको काफी सोचना है इस बारे நீங்கள் में। பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் अगर आप स्वर्ग राज्य में जाना அதற்கு है, ஒரே வழி இருக்கிறது. उसके लिए एक ही रास्ता है। அது இயேசுவால் மாத்திரமே போக வைக்க முடியும். वो केवल यीशु ही ले जा सकता है। இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால், यीशु को अपना खुद का उद्धार करता करके अगर आप ग्रहण कर लेंगे, உங்களுடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்து பரிசுத்தமாக்கப்படுவீர்களானால், अगर अपने पाप को कबूल करके अपना जीवन को पवित्रता से संभालेंगे तो அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். वो आपको पवित्र करेगा। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, அவர் மறுபடியும் வந்து உங்களை அவரிடத்தில் சேர்த்து கொண்டு போவார். वो फिर से आकर वो अपने पास आपको ले लेगा। அதை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். वही हम प्रेरितों के काम 1 अध्याय उसका 11 वचन में पढ़ते हैं। தேவதூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, தேவதூதர் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், स्वर्गदूत लोग शिष्य को देख के इस प्रकार कहते हैं, ஐயா நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? तुम क्यों स्वर्ग की ओर देख के ताक रहे हो? எப்படி இந்த இயேசு உங்க கண்ணுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, जिस प्रकार यीशु स्वर्ग में तुम्हारे सामने उठा लिया गया, அதே போல மறுபடியும் வருவார்னு சொல்லி இருக்கிறாரு. उसी प्रकार वो स्वर्ग से फिर से आएगा। எதுக்கு தெரியுமா மறுபடியும் வராரு? जानते हैं आप वो क्यों फिर से आने वाला है? அவரிடத்திலே उसके पास
அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற उसकी आज्ञा को पालन करने அவருடைய वाले, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு उसके अभिषेक से भरा हुआ, பரிசுத்தமாய் வாழுகிற पवित्रता से जीवन बिताने वाले, பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதித்து पवित्र परमेश्वर को पवित्रता से आराधना करने இந்த वाले, சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ये पवित्र शास्त्र के वचन को सुन के चलने वाले, கர்த்தருடைய பிள்ளைகளை அவரிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாய் மறுபடியும் வருகிறார். पवित्र बच्चों को उसके साथ मिलाने के लिए वो फिर से आने वाला है। ஐயா அவர் என்னைக்கோ வருவார்னு நினைச்சு கொண்டு இருக்க வேண்டாம். वो कभी तो भी आएगा करके हम सोच के ऐसे नहीं रहेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 22वां अध्याय उसका 12 वचन इस प्रकार कहता है, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், देख मैं शीघ्र आने वाला हूँ, அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று और சொல்லி हर இருக்கிறார். एक के काम के अनुसार का बदला देने के लिए प्रतिफल मेरे पास है करके वचन कहता है। ஐயா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் शायद आप सोच सकते हैं இந்த வார்த்தை சொல்லி 2000 வருஷம் ஆக போகிறது, ये वचन और शब्दों को कहकर 2000 साल हो गया, இயேசு இன்னும் வரவில்லையேன்னு நினைக்கலாம். यीशु अभी तक नहीं आया करके आप सोच सकते हैं। ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன், मेरा परमेश्वर झूठ नहीं बोलने அவர் वाला परमेश्वर வாக்குத்தத்தம் है। கொடுத்தார் என்றால் अगर उसने वायदा किया है அதை நிறைவேற்றுகிறவராய் वो இருக்கிறார். उसे पूरा करने वाला परमेश्वर அவர் है। வரேன்னு சொல்லி இருக்கிறாரு, वो आएगा करके कहा, அவர் நிச்சயமாக वो வருவார். निश्चय आएगा। இந்த காலகட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது ये दिनों को देखने के समय அவருடைய வார்த்தைகள் उसका शब्द நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். पूरा होने वाले दिनों में हम अपना जीवन बिता रहे हैं। அவர் வருகிற நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் நிறைவேறும் என்று அவர் சொன்னாரோ जब यीशु आएगा क्या क्या होगा करके जो यीशु ने कहा, அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். वो बातें हमारे जीवन में हम देख रहे हैं कि पूरा होते आ रहा है। இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, इस शब्दों को सुनने वाले परमेश्वर के बच्चे, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவருடைய அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, इस पेंतेकोस्त के दिन में पवित्र आत्मा के अभिषेक से भर के आराधना करने वाले आपके परमेश्वर के बच्चों, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. आज के दिन को अपने जीवन को परमेश्वर को सौंप देना। உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழுங்க. आपके जीवन में आप पवित्रता से जीवन बिताना। இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், अगर यीशु को स्वीकार किए नहीं होंगे तो ஐயா அவர் வருகிற நாளிலே கைவிடப்பட்டு போவீர்கள். यीशु आने वाले दिन में आप तिरस्कार किए गए ஐயா जाएंगे। இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் अगर आज के दिन आप यीशु को स्वीकार करेंगे तो உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். आपके लिए एक निश्चितता मिलेगा। இயேசு வர நாளிலே यीशु आने वाले दिन में நான் அவரிடத்திலே அவருக்கு எதிர்கொண்டு போய் मैं यीशु के साथ उठा लिया जाकर நித்திய காலமாய் நான் பரலோகத்திலே வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். हमेशा हमेशा मैं स्वर्ग में यीशु के साथ वास करूंगा करके एक आशा आपको मिलेगा। கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே इस पेंतेकोस्त के दिन में 4 காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். 4 बातें हमारे मन में आना है। முதலாவது காரியம், पहला बात, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். परमेश्वर वायदा किया हुआ परमेश्वर सच्चा है। இரண்டாவது காரியம், दूसरा बात, கீழ்ப்படிகிறவர்களுக்கு பலன் உண்டு. जो आज्ञा मानते हैं उसके लिए एक बल है, प्रतिफल है। மூன்றாவது காரியம், तीसरा बात, கர்த்தருக்கு ஸ்தோத்திர சாட்சியாய் இருக்க ஒரு பலன் உண்டாகிறது. गवाह से रहने के लिए परमेश्वर का एक बल हमें मिलता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், चौथा बात, எதிர்காலத்தை குறித்து தான் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. भविष्य के बारे में हमारे लिए एक आशा है। இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ये पेंतेकोस्त का दिन आने के समय ஜனங்கள் ஒருமனப்பட்டு सब लोग एक मन होकर ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். एक ही जगह में मिल के आए। அவர்களிடத்திலே அபிஷேகத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். उन्हें परमेश्वर ने अभिषेक से भर दिया था। அதே அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் उसी अभिषेक को पाए हुए परमेश्वर की संतान आप और मैं இந்த 4 காரியத்தையும் மறந்து போகாமல் इस 4 बातों को हम कभी ना भूलते हुए கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के अंदर बल पाने वाले बन जाएंगे। ஒருவேளை வாக்குத்தத்தம் தாமதமாகும்
ஆகும்போது शायद वायदा का वचन पूरा होने में समय देर होगा, நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். हम निराश न होते हुए स्थिर रहना है. காத்திருப்பதிலே பொறுமையோடு இருக்க வேண்டும். बाढ़ जोने में हम धीरज से बाढ़ जोना है. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதிலே கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். बाढ़ जोने में जब आज्ञा पालन करते हैं तब बिना सवाल पूछे आज्ञा पालन करना है. ஒருவேளை ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ பலன் இல்லாமல் இருப்பீர்களானால் अगर परमेश्वर की पवित्र आत्मा को पाकर पवित्रता से जीने के लिए बल नहीं है तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும். आज के दिन आपके पाप को छोड़कर उसे दूर भागना है. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க முடியவில்லை என்றால் पवित्र आत्मा पाकर हम गवाह बनकर नहीं रह पाते हैं तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய பாவ கிரியைகளை விட்டு வெளிவர வேண்டும். आज के दिन आपके पाप की क्रिया को छोड़ के दूर बाहर आना है. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்களானால் अगर भविष्य के बारे में कोई आशा बिना अगर आप रहते हैं ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. परमेश्वर की वचन हमें एक आशा देती है. அவர் இதோ சீக்கிரமாய் வர இருக்கிறார். वो जल्दी आने वाला है. அவர் உங்களை அவரிடத்திலே சேர்த்து கொண்டு போவார். वो आपको उसके संग ले जाएगा. சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. निराश मत होइए परमेश्वर के बच्चों. வேதனைப்படாதீங்க. आप दुखित ना होना. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में बड़े चमत्कार के काम करेगा. எல்லாரும் கண்களை மூடுவோமா? हम सब अपनी आंखों को बंद करेंगे. எல்லாரும் கண்களை हम மூடுவோம். अपनी आंखों को बंद करेंगे. அன்புள்ள ஆண்டவரே, प्यारे पिता परमेश्वर, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. हमारे साथ आपने मुलाकात लिया इसलिए உம்முடைய धन्यवाद. வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आपके वचनों के लिए हम धन्यवाद இந்த करते हैं. பெந்தேகோஸ்தே நாளிலே इस पेंतेकोस्त के दिन में உம்முடைய வார்த்தையிலே आपके शब्द நாங்கள் में பலப்பட நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். आपके शब्द में हमें बल पाना है करके உம்முடைய आपने एक मदद की, அபிஷேகத்தினால் इसलिए எங்களை धन्यवाद. நிரப்பினதற்காக நன்றி आपके செலுத்துகிறோம். अभिषेक से हमें भर दिया इसलिए धन्यवाद करते हैं. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அபிஷேகத்தை உணர்கிற ஒவ்வொரு நாளிலும் हमारी अभिषेक को स्मरण करने वाले हर एक दिन में, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் अभिषेक से भर के प्रार्थना करने वाले हर एक दिन में, எப்பப்பெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ, जब जब हम प्रार्थना करते हैं, எப்பப்பெல்லாம் நாங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை வரங்களை பிரயோகித்து ஜெபித்து காத்திருக்கிறோமோ, जब जब आपने दिया वो आत्मा का वरदान को उपयोग करके हम जब प्रार्थना करते हैं, எப்பப்பெல்லாம் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறோமோ, जब जब पवित्र आत्मा के अभिषेक से हम भरते हैं, அப்பெல்லாம் நாங்கள் நினைவு கூற வேண்டிய 4 காரியங்களை எங்களோடு நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். तब तब हम याद करने वाले, स्मरण करने वाली 4 बातों को आपने हमें सिखाया, इसलिए हम आपको धन्यवाद करते हैं. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியே எங்களை ஆசீர்வதிங்க. हे पिता परमेश्वर, इन वचनों के द्वारा हमको आशीष कीजिए. வாக்குத்தத்தங்களை குறித்ததான நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். वायदा के वचनों के आशा को हमें दिया है. காத்திருப்பதற்கான பலனை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர். बाढ़ जोने का प्रतिफल क्या होता है आपने हमसे बात किया है. உமக்கு கீழ்ப்படியும் போது எங்களுக்கு உண்டான பலனை குறித்து நீர் பேசி இருக்கிறீர். आपकी आज्ञा पालन करने के समय क्या प्रतिफल मिलता है उसके बारे में आपने हमसे बात किया. அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரப்பப்படும் போது உமக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு பலன் உண்டாகும் என்பதை குறித்து ஞாபகப்படுத்தி இருக்கிறீர். अभिषेक के साथ भरने के समय जो बल मिलता है और आपके लिए गवाही के रूप में हम खड़े हो सकते हैं करके आपने हमसे बात किया. எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर ஓ ஹalleluya, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. भविष्य के बारे में एक आशा आपने हमें दिया है, इसलिए हम आपको धन्यवाद करते உம்முடைய हैं. கிருபை எங்களை அதிகமாய் தாங்கட்டும். आपका अनुग्रह में और अधिकता से हमें घेर ले. உம்முடைய அபிஷேகத்திலே நாங்கள் பலப்பட உதவி செய்யுங்க. आपके अभिषेक में हम बल पाने के लिए हमें मदद ஒருவேளை कीजिए. கர்த்தருடைய பிள்ளைகளே, शायद परमेश्वर के बच्चे, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर की इस आवाज को सुनने वाले परमेश्वर के நீங்கள் बच्चे, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீர்களானால் अगर आप परमेश्वर के अभिषेक को नहीं पाए होंगे तो இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. आज के दिन एक निर्णय நான் लीजिए. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த இந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் मैं என்று. परमेश्वर की उपस्थिति में बाढ़ जोकर ये सामर्थ को पा लेना है. இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களிடத்துல இல்லை என்றால் உங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. ये अगर पवित्र आत्मा का सहायता सामर्थ आपको नहीं रहेगा तो आप स्वर्ग में नहीं जा सकते हैं. உங்களுடைய விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புவாராக. आपकी विनती के अनुसार परमेश्वर आपका अभिषेक से भर दे. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करने நாம் पाए. ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த பரிசுத்த நாளாகிய இந்த நாளிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாளாகிய இந்த நாளை நினைவு கூறும்படியாக என் தேவன் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாளிலே கர்த்தாவே என்ன சம்பவித்தது என்பதை குறித்து 4 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4 காரியங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களும் பலன் அடைந்து எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அதனால் உண்டான பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து புது பலனை உமக்கு சாட்சியாய் வாழும்படியான புது பலனையும் பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கவும் காத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்து உம்முடைய மக்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு இருப்பார்களாக. சகல இக்கட்டுகளுக்கும் நீங்களாகி பாதுகாக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய பாதுகாவல் ஒவ்வொரு மக்கள் மேலும் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தின் கொள்ளை நோய்கள் எல்லாம் செயலற்றுமாக உதவி செய்வீராக. தேசத்து மக்கள், தேசத்து குடிகள், தேசத்து அதிகாரிகள், தலைவர்கள் ஆண்டவரே, ராஜாக்கள், மந்திரிமார்கள் எல்லாம் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. உம்முடைய நேச கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே மறுபடியும் உம்முடைய மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென்.